பஸ் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நம்காம் ரிவர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டுக் வந்துச்சுங்க. மவுண்ட் பூசிக்கு போகிறோங்க. இருங்க பேசுவோம் அதை பற்றி. Oh my God! You sing so well. Okay, very good. நம்ம ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்து டுக்டுக்ல ஏறினா நம்ம டுக்டுக் டிரைவர் ஹிந்தியில் பாடிட்டுருக்காரு. இந்தியாவோட சாஃப்ட் பவர் லாஸ் வரைக்கும் வந்துருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இந்தியாவோட சாஃப்ட் பவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரீஜனுக்கு வந்துச்சு. அதை பற்றிலாம் நம்ம பேசலாம். இந்த நகரம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. இந்த நகரத்தை ரசிச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. தேங்க்யூ. Thank you very much. தேங்க்யூ. தன்யவாத். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி மதியானம் தாங்க பேங்காக்ல இருந்து லாவோஸோடைய ஏன்ஷியன் கேபிட்டலான லுவாங் பிரபாங் நகரத்தை வந்து அடைஞ்சோம். ரூம் போயிட்டு குயிக்காக ஃப்ரெஷன் அப் பண்ணிவிட்டு இந்த நகரத்தோடைய அருகாமையில் இருக்கிற ஒரு ஹில், பூசி ஹில் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. அதை மேலே ஏறி போனால் ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ கிடைக்குங்க. இந்த நகரத்தோடைய 360 டிகிரி வியூ. நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர், ஒரு 2.5 கிலோமீட்டர் இந்த பூசி ஹில்லுங்க. லேட் ஆகிடுச்சு கொஞ்சம், அதனால் டுக்டுக்கில் வந்து இறங்கிட்டோம். 50,000 கிப்பு கேட்டார், கொடுத்தாச்சு. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து 30,000 அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் எனிவே நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். டைம் 4:30 ஆகுது. சீக்கிரம் மேலே ஏறி போனால் தான் சன்செட் முன்னாடி நல்ல வியூ கிடைக்கும். இது எந்த பக்கம் திரும்பி போகணும்னு தெரியல. கொஞ்சம் தாண்டி வந்துட்டோங்க. ஏன்னா டுக்டுக்கால் உள்ளே கடைசி வரைக்கும் வர முடியல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நைட் மார்க்கெட் போட ஆரம்பிச்சாங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம நைட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பட் முதல்ல இந்த பூசி ஹில் போயிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஒரு 15-20 நிமிஷத்தில் ஏறிடலாம் அப்படின்றாங்க. லெட்ஸ் கோ. தருங்க மேலே போகிறது. ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குன்னு சொன்னாங்க. இருங்க போய் விசாரிப்போம். பூசி மவுண்டன். இங்கே தான் டிக்கெட் வாங்கணும் போல இது. 30,000 கிப்புங்க. இருங்க டிக்கெட் வாங்குவோம். கேன் பி ஃபார் சன்செட் 30,000. இது வாங்கி வச்சுங்க. டிக்கெட்டு 30,000 கிப்பு. இப்படி தான் ஏறினங்க. ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, ஒரு 100 மீட்ரு தான் டால் இந்த மவுண்டனு. ஒரு 15-20 நிமிஷத்தில் ஏறிடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ப்ரெசன்ட் டே லாவோஸோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வியன்டியனுங்க. நம்ம வியன்டியனும் போவோம் ஒரு 3 நாளில். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 1350களிலிருந்தே இதுதான் லுவாங் பிரபாங் தான் வந்து லாவோஸோட கேபிட்டலாக இருந்தது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி லாவோஸ்ன்ற ஒரு நேஷன் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை. அதுக்கு முன்னாடி இந்த கிமர் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்கள்ல, கம்போடியா போன்ற ரீஜியனை. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இங்கே இருந்தது. சின்ன சின்ன டெரிட்டரிஸாக லோக்கல் சீஃப்ஸ்லாம் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 1353 ஒரு ரூலர் லுன்ஃபாங் நினைக்கிறேன், அந்த கிங் என்ன பண்ணுறாரு, எல்லா டெரிட்டரிஸையும் ஒன்றா இணைச்சு லேண்ட் ஜாங் அப்படின்னா லேண்ட் ஆஃப் மில்லியன் எலிஃபென்ட்ஸ், இங்கே அவ்வளோ எலிஃபென்ட்ஸ் இருக்குது, லேண்ட் ஜாங்னு ஒரு நாட்டை வந்து உருவாக்குறாருங்க. அதுதான் இன்றைக்கி லாவோஸ்னு அழைக்கப்படுது. அதனுடைய தலைநகராக லுவாங் பிரபாங் வந்து உருவாக்குறாரு. லுவாங் பிரபாங் வந்து அந்த டைமில் பிராபாங் அப்படின்னு அழைக்கப்பட்டது. பிராபாங்னா வந்து மெஜஸ்டிக் புத்தாவோ ஏதோ. அப்போ இருந்த கிமர் மன்னர் வந்து இந்த மன்னருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான புத்தா ஸ்டாச்சு வந்து பரிசளிக்கிறாரு. அதனுடைய நினைவர்த்தமாக தான் இந்த ஊருக்கு பிரபாங் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாங்க. இன்றைக்கி அது லுவாங் பிரபாங் அப்படின்னு வந்து அழைக்கப்படுதுங்க. இதான் வந்து ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி இந்த லுவாங் பிரபாங் பற்றி. கொஞ்சம் நல்லா மூச்சு வாங்குது, ஸ்டீப்பாக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப தூரம் இல்லை, ஏறிலாம். ஸோ 1560களில் தான் லுவாங் பிரபாங்லேருந்து வியன்டியனுக்கு வந்து கேபிட்டலில் மாற்றுறாங்க ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ். ஆனால் அப்படி மாற்றினாலும் ஒரு கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட நகரமாக அப்பவும் வந்து லுவாங் பிரபாங் இருந்துருக்குங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்குது இந்த லாவோஸ் கிங்டம்ன்றது. ஏன்னா சைனீஸ் வராங்க, தாய் வராங்க, இவங்கள வந்து பிடிக்கிறதுக்காக. இப்படி வேவ்ஸ் ஆஃப் இன்வேஷன்ஸ் வர வர இவங்களுடைய கிங்டம் வந்து சிதைவடைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வராங்க, அப்புறம் ஃப்ரெஞ்சு கீழே போய் மாட்டிக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட வந்து ஃப்ரெஞ்சு வந்தப்போ கூட இங்கே இருந்த அந்த சிதலம் அடைஞ்ச அந்த ராயல் கிங்டம்ஸ் இருந்ததில்ல, 2-3 டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெஞ்சு வந்தால் கூட. 1975 வரைக்கும் இருந்திருக்குங்க இங்கே ராயல் இன்ஃப்ளூயன்ஸு. அதுக்கப்புறம் தான் இது பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக வந்து மாறுது. இன்றைக்கி இது லாவோஸ் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். நல்ல மூச்சு ஆகுதுங்க.
ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சி தூத்துது. வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. இதுதான் சமிட்டா, அப்படி தான் தெரியுது. இங்கே மேலே ஏறி வந்தோடனே ஒரு சின்ன புத்த கோயில் ஒன்று இருக்குது. இன்றைக்கும் வந்து புத்திசம் தான் மேஜர் ரிலீஜனுங்க. ஆனால் நம்ம தாய்லாண்டில் பார்த்த மாதிரி அந்த ஹிந்துவிசம் இன்ஃப்ளூயன்ஸும் வந்து இவங்களுடைய கல்ச்சரில் கலந்துருக்கு. கணேஷா, விஷ்ணு, சிவா இவங்கெல்லாம் வந்து தாய்லாண்டில் எப்படி மக்கள் இவங்க கல்ச்சரோட அப்ரோப்ரியேட் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி லாஸ்லையும் சரி கம்போடியாலும் சரி அப்ரோப்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க கல்ச்சரில் அது சேர்ந்துச்சு. இதாங்க சமிட், வேறு லெவலில் இருக்குங்க. கூட்டம் அதிகம். நான் படித்த சன்ரைஸ் வந்து கொஞ்சம் காலியாக இருக்கும் அப்படின்னு, ஏன்னா காலையில் எழுந்து வரணும்ல. சன்செட்ன்றதுனா எல்லோரும் வந்துட்டாங்க. இங்கே வந்து பாருங்கள், அந்த 2 ரிவரும் தெரியுது. மீகாங் ரிவர், நம்கான் ரிவர். அமேசிங் வியூங்க, அமேசிங் வியூ. இது ஒரு ரிவரு. இவங்க 2 ரிவரையும் ஒரு இடத்துல போனால் பார்க்கலாம். இதுதான் மீகாங்னு நினைக்கிறேன், இல்லை நம்கானா, அது சரியாக தெரியலையே. பா பியூட்டிஃபுல்லாக இல்லை? அமேசிங். இதுதான் நம்கான் நினைக்கிறேன். இந்த நம்கான் தான் போய் மீகாங்கோட ஜாயின் பண்ணுதுங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஊருங்க. இது ஒரு பெனின்சுலா மாதிரி. 2 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் லேண்டு. எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். 2 பெரிய நதிகள் ஓடுது. அதுவும் மீகாங்கெலாம் வற்றாத நதி. செமையாக இருங்க. வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆர்கிடெக்சர்லாம். அந்த கிமர் ஆர்கிடெக்சர் ப்ளஸ் வந்து யூரோப்பியன் ஆர்கிடெக்சர் ரெண்டும் கலந்த மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க இங்கே. ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸை காட்டுது. ஃப்ரெஞ்ச் ரூல் இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி கிமர் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. இதெல்லாம் கலந்து தான் வந்து லாவோஸ் கல்ச்சர். சூப்பர். சுற்றி மலைகள், நடுவில் 2 நதி ஓடுதுங்க இந்த ஊர் நடுவில். நோ வண்டர் டூரிஸ்ட் வந்து குவிறாங்க இந்த ஊரில். இங்கேருந்து வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும் போல இருக்கு. நிறைய பேர் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சரி போவோம். வா பியூட்டிஃபுல்லுங்க. மழை பெய்யுற மாதிரி இருக்கு லைட்டாக. இட்ஸ் ஓகே, ஹூ கேர்ஸ். வெரி ப்ரிட்டி. நீங்கள் உள்ளே போய் புத்தரை வந்து கும்பிட்டு வந்துடலாங்களா? பியூட்டிஃபுல் லுவாங் பிரபாங் சன்செட். அமேசிங்காக இருக்குல்ல? பொறுமையாக வெயிட் பண்ணோம் சன்செட்டுக்காக. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ன தான் கொஞ்சம் க்ளவுட் கவர் இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக சன்செட் டைமில் நிறைய பேர் சன்செட் க்ரூஸ் போயிட்டுருக்காங்க, தெரியுதுங்களா? போட்டு நிறைய வந்திருக்கு இந்த டைமில். நம்ம வந்தோட கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய போட் இருக்குது. எக்கச்சக்க பேர் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க இந்த சீனுக்காக வெயிட் பண்ணி. அமேசிங் சன்செட். ஃபைனலி செட் ஆக போகுதுங்க அந்த மலைகளுக்கு பின்னாடி, தெரியுதுங்களா? வெரி ப்ரிட்டி, செம அமேசிங்காக இருக்குது. ஃபைனலி சன்செட் பார்த்து முடிச்சாச்சுங்க. பின்னாடி எவ்வளோ பேர் பாருங்கள் இந்த சன்செட் பார்க்கறதுக்காக. ஆனால் செம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த நதி, மீகாங் ரிவர், மலைகள், அதுக்கு பின்னாடி அந்த சன்செட்டு அமேசிங். ஒர்த்துங்க. ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா நம்ம 5 மணிக்கே வந்துட்டோம். அப்புறம் உள்ளே விடுவாங்களா தெரில. விடுறாங்களே, நம்ம பொறுமையாக வந்துடலாம். நம்ம அர்ஜென்ட்டாக வந்தோம். டுக் வேறு பிடிச்சி வந்தோம். நடந்தே வந்துருக்கலாம் போல். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. மேலே கொஞ்ச நேரம் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம போயிட்டு அந்த கீழே நைட் மார்க்கெட்லாம் பார்த்தோம்ல வரும்போது, அதெல்லாம் லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேங்களா? நாளைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டூர் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். அது என்ன நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன் நான். பட் இப்போதைக்கு நைட் மார்க்கெட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம. லெட்ஸ் கோ. இங்கே பாருங்கள், நம்ம கீழே இறங்கி வரும்போது ஒரு கோல்டன் கலர் புத்தா ஸ்டாச்சு மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. அவருக்கு மேலே வந்து ஒரு 7 நாகங்கள் படம் எடுத்துகிட்டு இருக்குது. ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவா ஒரு மெடிடேஷன் வந்து யாரும் கலைக்கக்கூடாதுன்னு தெரியலிங்களே. தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அமேசிங்காக இருக்குல்ல இந்த ஸ்டாச்சு. கீழே பாருங்கள், நைட் மார்க்கெட்லாம் செட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. நம்ம மேலே ஏறி போகிறப்போ அப்போ தான் வந்து இறங்குச்சு எல்லா ஐட்டம்ஸும். பந்தல்லாம் போட்டு உக்காண்டாங்க பாருங்கள் வியாபாரத்துக்கு. வெரி நைஸ். எல்லாம் நிறைய கைவினை பொருட்கள், சொவனியர்ஸ். இருங்க கிட்ட போய் பார்ப்போம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு. ஓ வா, இதான் வுட்டன் ஐட்டம்ஸ் போல் இதெல்லாம். அமேசிங்க. இந்த ஸ்ட்ரீட் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட் பாருங்கள். ஃபுல்லாக கடைகளை போட்டாங்க. செமல. இருங்க பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.
நமக்கு பசிக்குது, எதுவுமே சாப்பிடல. போய் லைட்டாக எதாவது சாப்பிட்டு வந்துடுவோம். ஓகேங்களா? வந்து இன்னும் ஹாஃப் அ டே கூட ஆகலைங்க. நம்ம ஆல்ரெடி இன் லவ் வித் திஸ் டவுன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். எவ்வளோ ஒரு அமேசிங்கான குவாய்ட் டவுனுங்க, சான்ஸே இல்லை. சவுத் ஈஸ்ட் ஏஷியா பொறுத்த வரைக்கும் லாஸ் வந்து வெரி அண்டர் ரேட்டு. எல்லோரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வந்து பார்த்தா தான் தெரியுது. டூரிஸ்ட்டும் அவ்வளோ இல்லை, இருக்காங்க. இப்போ மற்ற இடத்துக்கு போகிற மாதிரி தாய்லாந்து, ஈவன் கம்போடியா அந்த இடத்துக்கு போகிற மாதிரி அவ்வளோ டூரிஸ்டிங் இல்லை. இப்போ தான் வளருதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ லாஸ் பற்றி. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி, மவுண்டன்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், இது மாதிரி பீஸ்ஃபுல்லான ஏன்ஷியன்ட் டவுன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் பாப்புலர் ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். இங்கே ஏதாவது கடையில் சாப்பிட முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய இளநீர் பார்த்தீங்களா? இளநீர் குடிக்கலாம் அப்படின்னு வாங்கிருக்கேன். கப்பில் ஊற்றி கொடுக்குறோம் நாங்கள். சாப்பிட்ற கடைக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். எவ்வளோன்னு கேட்கவே இல்லை, ஆர்டர் பண்ணிட்டேன். எவ்வளோ பெரிய கப்பில் ஊற்றுறாரு பாருங்க. ரொம்பிடும் போல இருக்கு. வா இருக்கும் போல இருக்கு. ஒரு 300-400 ml இருக்கும் போல இருக்கு. அது ஸ்டாப் பண்ணிட்டாரு. வெரி நைஸ். ஓகேங்க, தண்ணி அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை, பட் ஆனால் நிறைய இருக்குது, விச் இஸ் குட். இங்கே ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பாருங்கள். போய் கொஞ்சம் காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஓகே இருங்க. ஓ க்ளோஸ் தான் அந்த மணி எக்ஸ்சேஞ்சு. பக்கத்தில் எங்கேயோ இருக்குன்னாரு. ஃபஸ்ட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் லைட்டாக சாப்பிடுவோம். மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. கேட்ப வருங்க, ரேட்டு ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. 13,000ன்றாங்க ஒரு டாலருக்கு. ஆக்சுவலாக 17,000 ஆன்லைனில். இவ்வளோ கம்மியாக? 4,000 கம்மியா? என்னடா இப்படி பண்ணுறீங்க? டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால இவ்வளோ கம்மியாக சொல்லிட்டு இருக்கானுங்களே. ஆனால் நம்ம காசு வேணுமே. எய்ம்லெஸ்ஸாக நடந்துட்டு வந்தவங்க கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்னு ஒரு $50 இருங்க. இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு காசை வாங்கும். $50 கொடுத்தோங்க. 13,646 ரூபா எக்ஸ்சேஞ்சு. 682,300 வந்துருக்குங்க. 6,82,300 லவோஷியன் கிப். ஓகே, இதை வந்துச்சு கேஷு. கொஞ்சம் ஸ்மால் சேஞ்செலாம் இருக்குது, நல்லது. நம்மக்கிட்ட ஸ்மால் சேஞ்சே இல்லை. ஆனால் இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. அழகாக இருக்குது பாருங்கள். லைட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி. சாப்பாடு ஆர்டர் பண்ண வந்துச்சுங்க. ஒரு ஆம்லெட் வித் ஸ்டீம் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்க்க நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் பண்ணால் நல்லா தான் இருக்குது. 100,000 கிப்புங்க இது. ஓகே தான், சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நல்லா இருந்தது. அதுவே செம ஃபுல்லாகிடுச்சு. ஒரு ஆம்லெட் ரைஸ் சாப்பிட்டதே. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட்டை வந்து பொறுமையாக நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம், அதுக்கு அடுத்த நாள் இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ இன்னும் 2 நாள் இருக்குது இந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், மறுபடியும் திரும்பி வருவோம். ஓகே, இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியுங்க அந்த ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா பில்டிங்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த ஆர்கிடெக்சரில் தான் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த கிமர் ஸ்டைல் ஆர்கிடெக்சர், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க பில்டிங்ஸ்லாம். இப்போது செமையாக இருக்கு பாருங்க நைட் மார்க்கெட்டு. இங்கே ஃபுல்லாக மசாஜ் பிளேஸஸ், பார்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, நிறைய சோனியா ஷாப். இந்த நைட் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து சோனியஸ் தான் வைக்கிறாங்க. நம்ம மேக்னெட்டை தான் வாங்கிட்டு போகலாம். நம்ம நாளைக்கு வாங்கலாம். முதல் நாளைக்கே வாங்கிட்டு. இந்த கோயில் பாருங்கள், புத்த கோயில் தான் இது. சூப்பராக இருக்குல்ல. வருவோம் நாளைக்கு முடியாது, டூர் போகிறோம். நாளன்னைக்கு வரலாம், ஃப்ரீயாக தான் இருப்போம் நாளன்னைக்கு லூவான் பிரபாங்கில். சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கைவினை பொருட்கள் தான். சோவனியர்ஸ், டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ணி விற்கிற சோவனியர்ஸ். இது எல்லாமே சின்ன சின்ன க்யூட் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது பாருங்கள் பசங்களுக்கு. பெயிண்டிங்ஸ், வா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குல்ல பெயிண்டிங்ஸு. இதெல்லாம் என்ன விலைன்னு தெரியல. டிஷர்ட்ஸ், சோனியா டிஷர்ட்ஸ். இந்த மாதிரி அழகான லேண்டன்லாம் வைக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. மோர் பெயிண்டிங்ஸ் இந்த பக்கம். வுட்டில் கிராஃப்ட் பண்ண ஐட்டம்ஸு, இதெல்லாம் மோர் பெயிண்டிங்ஸ். இந்த ஸ்ட்ரீட் பாட்டு போயிட்டே இருக்குங்க. ஒரு நேரான ஸ்ட்ரீட்டு. பாதி ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக பார்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸு, மசாஜு, மணி எக்ஸ்சேஞ்சு, அதெல்லாம். மீதி பாதி ஸ்ட்ரீட் வந்து இது மாதிரி நைட் மார்க்கெட்டாக போட்டுடுறாங்க. யூஸ்வலாக பகலில் இங்கெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெறும் 2 பக்கமும் பில்டிங்ஸ் இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருந்தது. வெரி நைஸ்.
சரிங்க, இதோட திரும்பிடலாங்களா? ஃபுல்லாக அதுதான் கண்டினியூஸாக சேம் கைண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தெரு பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நைட் மார்க்கெட்னா சின்ன நைட் மார்க்கெட் இல்லை, மிகப்பெரிய நைட் மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஊர் பணியாரம் மாதிரி ஊற்றுறாங்க. நம்ம ஊர் பணியாரமே தான், முட்டை சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் சாப்பிட்டோம். இப்போ இது பார்க்கறதுக்கு அமேசிங்காக இருக்குது. ரொட்டி அண்ட் பனானா ஒன்று ரூமுக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. 25,000 கெப்பு தாங்க. எக்கு போட்டால் 30,000 கெப்பு. எக்கு போட்டால் டேஸ்ட்டு மாறிடுமான்னு தெரில. அதனால் நம்ம சிம்பிளாக ரொட்டி அண்ட் பனானாக்கு போயிட்டோம். பார்க்கறதுக்கு எச்சு ஊறுது நாக்கில். வெரி குட். ரொட்டி போட்டு பட்டர் போட்டு பனானா உள்ளே ஸ்டஃப் பண்ணி அமேசிங்காக இருக்குது. நாளைக்கு வேணால் வரும்போது எக்கோட சேர்த்து ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ. வந்துச்சுங்க, ரூமுக்கு கொண்டு போய் டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலாக ஒன்று இங்கே ட்ரை பண்ணிடலாங்களா? ஹெச்சு ஊறுது, சாப்பிட்டு பார்ப்போம். லைட்டாக பண்ணால் கீழே வந்துச்சு. வேறு லெவலில் இருக்குது. நாளைக்கு எக்கோட ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படின்னு போகலாம். இதே வேறு லெவலில் இருக்குது. லைட்டாக சாக்லேட் சாஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. வெரி குட். இங்கே பாருங்கள், இந்த பாட்டியை பணியாரம் மாதிரி போட்டுட்ருக்காங்க. நம்ம ஊர் பணியாரமே தாங்க. முட்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியலையே. இன்றைக்கி சாப்பிட முடியாது, நாளைக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்க, இன்றைய நாள் இனிதே முடிவடைந்தது நமக்கு. ஏன்னா செம டயர்டு. காலையில் ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்து போய் ஹைக் பண்ணி அந்த வியூவை பார்த்துட்டு நைட் இந்த ரோட்டில் சுற்றி ரூமுக்கு போய்டுவாங்க. நாளைக்கு வந்து லுவாங் பிரபாங்கில் சில இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் போகிறதுக்கு ஒரு ஃபுல் டே டூர் வந்து புக் பண்ணியிருக்கோங்க. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம், ஒரு கேவ் போகிறோம். ஹோப்ஃபுல்லி மழை பெய்யாமல் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு போட்டில் போய் தான் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு மழை பெஞ்சதுனா கொஞ்சம் சொதப்பிடும். லெட்ஸ் சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது மாதிரி ஸ்கேனிங் டைம் பை டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் வாங்க. பை ஃபார் நவ்.